மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா, இப்போது எத்தனை பேர் நூல் பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். இது வந்து நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் கல்லாகுளங்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து நம்மகிட்ட ரெகுலராக துணி பிரிக்கிறவங்க. பார்த்திங்க இவங்கெல்லாம் வந்து 100 நாள் வேலைக்கெல்லாம் போயிட்டு காட்டு வேலை இருந்தாலும் வேலைக்கு போவாங்க. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நம்மளுக்கும் வந்து ரெகுலராக துணி நூலை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பிளான் பண்ணதே ஒரு ஜாலியான மூடில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு தான் நான் வந்தேன். இருந்தாலும் இங்கே என்னுடைய கிளாஸ்மேட் ஒருத்தன் வந்து இறந்துட்டான். ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப மனசு சங்கடமாகி போச்சு. அதனால் வந்து உங்களுக்கு ஜாலியாக வீடியோ போட முடியல. இன்றைக்கி வீடியோ வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்குது. ஐ எம் சாரி. அப்புறம் இவன் தான் என்னோடய கிளாஸ்மேட்டு மாரிமுத்து பேர். என் கூட படித்தவன் தான். எலிமெண்ட்ரி ஸ்கூலில் நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தோம். ரொம்ப அமைதியான பையன். இவனுக்கு எனக்கு ஒரே வயசு தான் ஆகுது. சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக்கு. இவனும் நம்மகிட்ட நூல் எடுத்து பிரித்தவன் தான். கட்டட வேலைக்கு பெயிண்ட் வேலைக்கு எல்லாம் போவாங்க. பிரிச்சுட்டு பார்ட் டைமாக வந்து இந்த துணியை எடுத்து நம்மகிட்ட பிரித்து கொடுத்துட்டு இருந்தாங்க. திடீர்னு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டான். அதனால் இன்றைக்கி ஜாலியாக வீடியோ எடுக்க வேண்டியது ரொம்ப இன்றைக்கி மனசு கஷ்டமாக வீடியோ எடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ இத்தனை பேர் வந்து நம்மகிட்ட கையில் பிரிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஊர் மட்டும்தான் இந்த மாதிரி 10-20 ஊர் இருக்குது நம்ம கையில். ஒவ்வொரு ஊர்லேயும் 10 பேர் 20 பேர்னு நம்மகிட்ட நிறைய பேர் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து இந்த தொழில் நீங்களே எடுத்து தைரியமாக பண்ணலாம். ஆளுங்க கிடைப்பாங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.